ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொடு அண்ட பகிர் அண்டங்களை தனது மனோ வலிமையாலும் தவத்தாலும் சுற்றி வந்து கொண்டிருந்த அகத்தியர் ஒரு தடவை இமயமலையிலே தவம் ஏற்றுவதற்காக இமயமலையின் உச்சிக்கு செல்கின்றார். அங்கே பல ரிஷிகளும் முனிவர்களும் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர்களை பார்த்த அகத்தியர், முனிவர்களே, இந்த கொட்டும் பணிகளை யாரை நோக்கி நீங்கள் தவம் ஏற்றுகின்றீர்கள் என்று கேட்டபோது அதற்கு அந்த முனிவர்களும் ரிஷிகளும், நாங்கள் முற்றும் துறந்த முனிவர்கள், எங்களது சந்ததியிலே பூலோகத்திலே அகத்தியன் என்ற தமிழ் முனிவன் ஒருவன் பிறந்திருக்கின்றான். அவன் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டு கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை. ஆனால் அவன் திருமணம் செய்து கொள்ளாமல் சந்நியாசியாக சுற்றுகின்றான். இது ஊழ்வினைக்கு மாறானது. அதனால் அவன் பொருட்டு அவன் படக்கூடிய வேதனைகளை நாங்கள் தாங்கிக் கொண்டு இங்கே தலைகீழாக தொங்குகின்றோம் என்று அந்த ரிஷிகளும் முனிவர்களும் ஒரு சேர கூறுகின்றார். இதனை அறிந்த அகத்தியர் தன் பொருட்டு தன்னுடைய துன்பங்களை எல்லாம் தமது முன்னோர்களான இந்த ரிஷிகளும் முனிவர்களும் தாங்கிக் கொண்டு இங்கே தலைகீழாக தொங்குவதை அறிந்து மிக்க வேதனை அடைகின்றார். அப்போது அந்த முனிவர்களும் ரிஷிகளும், நீ யாரப்பா என்று கேட்டபோது, நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த தமிழ் முனிவன் அகத்தியன் நான் தான். இனிமேல் என் பொருட்டு நீங்கள் துன்பப்படுவதை நான் சகித்து கொள்ள மாட்டேன். நான் உடனே திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அதை கேட்ட அந்த ரிஷிகளும் முனிவர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து, செல்வா, உனது மனதிற்கு ஏற்ற நல்ல மனைவி அடைவாள் என்று ஆசீர்வாதம் செய்துவிட்டு பிறகு மன திருப்தியோடு புதிர்லோகம் செல்கின்றார். அகத்தியர் திரு கைலாயத்திலே இருக்கக்கூடிய இறைவனின் ஈசனின் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர். இறைவனின் திருமணம் நடந்தபோது நிலை குலைந்த பரத கண்டத்தை சீராக்குவதற்காக தமிழகத்துக்கு வந்தவர். அத்தனை அரிய பெருமைகளை கொண்டிருந்த அகத்தியர் தனது பெற்றோர்களுக்கு ஈமக்கடன் செய்யாமலும் பித்ருக்களுக்கு பித்ரு பூஜை செய்யாமலும் இருந்ததால் அவர் பொருட்டு அவரது முன்னோர்கள் துன்பப்பட்டு நரக வேதனை அடைந்தார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. இதிலிருந்து முரடனாக இருந்தாலும் முனிவராக இருந்தாலும் பெற்றவர்களுக்கு ஈமக்கடன் செய்ய வேண்டும், இறந்து போன பித்ருகளுக்கு பித்ரு பூஜை செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிய முடிகின்றது. அதாவது ஏற்கனவே பெற்றவர்களும் இறந்து போன முன்னோர்களும் ஏதோ ஒரு வகையில் நம்மை, அவரது ஆன்மாக்கள் எங்கிருந்தோ ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதே ஐதீகமாகும். இறந்து போன பெற்றவர்களுக்கு ஈமக்கடன் செய்யாமலும் முன்னோர்களுக்கு பித்ரு பூஜை செய்யாமலும் இருந்து நாம் எத்தனை பெரிய பெரிய கோயில்களுக்கு சென்று யாகங்கள் வேள்விகள் நடத்தினாலும் அதற்குரிய பலன் நிச்சயமாக நம்மை வந்து சேராது. அந்த இறந்து போன பித்ருகளுக்கு பித்ரு பூஜை செய்யாமல் இருந்தால் அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது என்பது சித்தர்களின் திருவாக்கு ஆகும். ஓம் நமச்சிவாய்.